கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே மறுபடியுமாக நீங்கள் பெண்கள் ஒன்றாக கூடி ஜெபிக்கவில்லை ஜெப குழுவுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே இந்த விதமாக பல பெண்கள் கூடி ஜெபித்ததாக புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக எங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் இவ்வளவு நேரம் பெயரை சொல்லி சொல்லி அருமை மகள் எங்கள் பாஸ்டருடைய மனைவி எல்லார் பேரையும் சொல்லி சொல்லி ஜெபித்தாங்க. எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொருவருடைய தனித்தனி தேவைகளையும் சொல்லி ஜெபித்தாங்க. ஏனென்றா எங்களுடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று அந்த மாளுக்கு தெரியும், சகோதரிக்கு தெரியும், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று தெரியும். நாங்கள் ஒரு உயிரற்ற தெய்வத்தை வணங்கவில்லை. ஆமாவா? சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் உயிர் உள்ள தேவனை வணங்குகிறோம். மறித்து 3ஆம் நாள் இப்பொழுது நாங்கள் லெந்து காலம் என்று சொல்லுகிறோம். இந்த லெந்து காலம் இயேசு சுவாமி அங்கே வனாந்தரத்திலே போய் உபவாசம் செய்த நாட்கள் 40 நாள் அவர் உபவாசத்திலே இருந்தார் என்று நாங்கள் வேதத்திலே லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்தீர்களானால் ஆண்டவர் இயேசு எப்படி ஊழியத்துக்கு முன்பதாக அவர் ஜெபத்திலும் உபவாசத்திலும் காத்திருந்தார். அதன் பிறகு தேவாதி தேவனையும் சாத்தான் சோதிக்க வந்தான் என்று கூட அதை நீங்கள் ஆழமாக வாசித்தீங்கன்னா நீங்கள் கண்டு கொள்ளலாம். இந்த சோதனை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ ஜெபித்தோம். அந்த சோதனை ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் கர்த்தருக்குள் வெளப்பட்ட மக்கள். ஆனால் உலகத்து மக்களுக்காக மகள் ஜெபித்த போது எத்தனை பேர் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்காங்க, எத்தனை பேர் பாவத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஜெபிக்கும் போது அவையானவர் எனக்கு சொன்னார், எத்தனை பேர் விருப்பம் இல்லை, அந்த பாவ காரியத்தை விருப்பம் இல்லை செய்ய, ஆனால் தள்ளப்படுறாங்க. அவங்களுடைய வறுமை அவங்கள தள்ளுது, அவங்களுடைய சிநேகிதர்கள் அவங்கள தள்ளுறாங்க, கணவன் தள்ளுறார் பாவத்துக்கு. இப்படியான காரியங்களால் அந்த பெண்கள் தள்ளப்பட்டு இன்றைக்கு எங்களை போல வெளியே நாங்கள் வெளியே வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மக்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சங்கீதத்திலே சொல்லுது. நாங்கள் பாக்கியம் பிள்ளைகளாக இங்கே கூடியிருக்கோம். ஆனாலும் எங்களுக்குள்ளும் ஒரு சந்தேகம் வருது. நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ பேர் மனதில் இன்றைக்கு இருக்கோம். இவ்வளோ ஜெபிக்கிறோமே, இவ்வளவாக நானும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகவில்லை. கடவுளால் பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை தாங்க முடியல. இந்த காலத்தில் பிள்ளைங்க இந்த ஃபோனுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுதலை அடைவது எப்போது என்று தாய்மார் அழுத கண்ணீரோடு இருக்கிறாங்க. பார்வை கெடுது, மூளையிலே அங்கே துன்பம் உண்டாகுது, வியாதி உண்டாகுது. நேற்று கூட 16 வயது ஒரு மகன் அசோகா வித்யாலயா நுகேகொடை பக்கத்திலே இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு 16 வயது மகன் திடீரென்று மறுத்து போனான். நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்கிற மகனா, இன்றைக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்து அந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்த ஒரு மகன் திடீரென்று தலை சுற்று வந்ததாம். தலைவலி இருந்தானா கொண்டு போய் எம்ஆர்ஐ செய்தாங்களா, மூளை கரைந்து கொண்டு வந்துட்டான். மூளை கரைதான். ஒரு கிருமி. இந்த கிருமி எப்படி வந்தது? இந்த கிருமி எந்த விதமாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. சாத்தானுடைய காரியம். அந்த கிருமி அந்த பிள்ளைக்குள்ளே நுழைந்து அவனுடைய வாழ்க்கையை சிதைத்து இன்றைக்கு அவனுடைய அடக்கம் நடக்குது. மறுத்து போனான் அந்த வாழ்வு. ஒரே மகன் தாய் தகப்பன். இவ்வளோ கவலையாக இருக்குது. நாங்கள் அந்த கவலைக்காகத்தான் நாங்கள் ஜெபித்தோம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்து மக்கள் மாத்திரமல்ல, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேள்வி இருக்கு மனசில். ஏன் எனக்கு இப்படி நடக்கும்? ஏன் இந்த விதமாக நான் கஷ்டப்படுகிறேன்? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? அளவில்லை நான் ஜெபிக்கத்தான் செய்வேன். என்னுடைய வாழ்நாளை ஜெபத்திலையும் ஜெபக்குழுவிலையும் போகிற இடம், மாற இடம், ஒரு சேர்ச்சை கண்டா கூட குளிஞ்சு ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இப்படின்னு போட்டுட்டு ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு தான் போகிறோம். ஆனாலும் விடுதலை இல்லை. எங்களுக்கு கவலையாக எங்களுடைய விடுதலை ஏன் இல்லை எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்குள் கிரியை செய்கிற சாத்தான், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்குள் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவரை வைத்து கொள்கிறோம். எங்களுக்குள் இருக்க பரிசுத்த ஆவியானவர்
ஆலயத்துக்குள் மாத்திரம் இருக்கிறார். சந்தோஷமாக சத்தமாக ஜெபித்தோம், எல்லாம் செய்தோம். இதில் இருந்து வெளியே போன உடனே என்ன நடக்குது? எல்லாம் மறந்து போயிடும். அவ்வளவும் மறந்து போய் ஜெபிச்சது மறந்து போகுது. திருப்பி அந்த கவலைகள் எங்களுக்குள் வருது. எங்களை திரும்பவும் அது ஆட்கொள்ளுகிறது. எங்களுடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயம்ன்றதை நாங்கள் மறந்து போகிறோம். அடிக்கடி இந்த லெந்து காலம் வந்து நாங்கள் சொல்லுறது, எங்களுடைய பெரிய சபைகள்ல இந்த லெந்து காலம் வந்து சொல்கிறாங்க, உபவாசித்து. இன்றைக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. புதன்கிழமை, போன புதன், இந்த புதன் அல்ல, போன புதமை சாம்பல் புதன்கிழமை என்று அந்த நாள் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு விளங்குதோ தெரியாது. சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லுவாங்க. அந்த நாளிலே இயேசு உபவாசிக்க ஆரம்பித்த நாள். அந்த சாம்பல் புதன்கிழமை நாளிலே அநேக கிறிஸ்தவர்கள், பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஆண்டவரோடு ஜெபிக்கிறவர்கள், ஆனாலும் கடமை கிறிஸ்தவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க? சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சு முடிச்சுட்டு வெளியே போன உடனே மூத்தனை எடுப்பாங்க, படத்தை போட்டு சினிமாவை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே கத்துனாங்க, இங்கே பெருசா ஆண்டவரே அல்லேலூயா ஜெபத்தை கேள்வி கத்திட்டு வெளியே போய் இறங்கு படி இறங்கி போகல நேராக 2 பாருக்கு போயிடுவாங்க. பாரில் போய் ஒரு போத்தலை கொண்டாடுவாங்க, இல்லாட்டி அங்கனே குடிச்சிட்டு வருவாங்க. பெண்களும் தங்களுடைய நேரங்களை டிவிக்கும் அது கண்ட களியாட்டுகளுக்கும் முன்பாக. ஆனால் அவங்க மறந்துடுறாங்க, எங்களுக்குள் இயேசு இருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 3:16 வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16, எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியை நாங்கள் கெடுத்தார், அவர் எங்களை கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுது. அங்கே வெளியில் எங்களை இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? இந்த சாம்பல் புதன்கிழமை ஆரம்பமான உடனே பொருத்தனை பண்ணுவாங்க. அன்றைக்கு கோயிலுக்கு போயிடுவாங்க. கோயிலுக்கு போய் என்ன பொருத்தனை பண்ணுவாங்க? இதை 40 நாளும் நான் குடிக்க மாட்டேன், இந்த 40 நாளும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், இந்த 40 நாளும் வெத்திலை போட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், கோபம் எடுக்க. 40 நாள் நல்லா பார்த்துக்கோங்க. 40 நாளும் நான் பரிசுத்தமாக வாழ்வேன் இருப்பாங்க. எங்களுடைய குடும்பத்தில் அப்படி காரியம் நடக்குது. எங்களுடைய தெரியவங்க பரிசுத்தமாக அந்த 40 நாள் இருந்துட்டு பெரிய வெள்ளிக்கிழமையும் இருப்பாங்க, சனிக்கிழமையும் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன வருது? பெரிய வெள்ளிக்கிழமை வரும், உயிர்த்த ஞாயிறு வருது. உயிர்த்த ஞாயிறுக்கு அந்த முதல் நாள் சனிக்கிழமை என்ன செய்வாங்க? பாரில் போய் மூத்தரை கொண்டு வச்சிருவாங்க. இந்த 40 நாள் விட்ட குறைய செய்ய துவங்கிடுவாங்க. டபுளாக குடிச்சிட்டு வீட்டில் உருண்டு வருவாங்க. வெத்திலையை போட்டுக்கிட்டு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு பெண்களுக்கு ஒரே கல்யாட்டம் புது உடுப்பை உடுத்துக்கிட்டு 40 நாள் உபவாசிட்டாங்க தானே, அது போதும். எங்களுடைய சகோதர மதத்தவர்களும் அப்படித்தான் செய்கிறாங்க. அந்த உபவாச நாளிலே என்னுடைய பாவம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அவங்க நினைச்சு அந்த நாட்கள்லாம் உபவாசம் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வெளியே வந்த உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. எல்லாம் மறந்து மறுபடியும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த விளையாட்டு விளையாட முடியாது. இயேசுவை அறிந்த